இங்கே ஒரு சூனியக்காரி தன்னோட இடத்துக்கு வந்த ஒருத்தனுக்காக டின்னர் சமைச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா அந்த சூனியக்காரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட இடத்துக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவங்களோட ஆசைகள் என்னவோ அதை நிறைவேற்றி பதிலுக்கு ஏதாவது வாங்குறதா அவளோட வேலையே. சோ இப்போ இங்க உட்காந்துருக்க ஆளுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கும். அதனால அந்த சூனியக்காரிட்ட என்ன கேட்கறானா, நான் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்கேன், அந்த லாட்டரியில ஜெயிச்சா போதும், என்னோட மொத்த கடனை அடிச்சிருவேன், இதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி அந்த சூனியக்காரிட்ட சொல்றான். அந்த சூனியக்காரியும் சரி இதை பண்ணிடுறேன், எனக்கு உன்னோட கண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த கண்ணை பார்த்தே பேசிட்டு இப்படியே பார்த்துட்டே சரி நீ சாப்பிட்டு கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்ப விட்டுருவா. நெக்ஸ்ட் இந்த ஆளோட வீட்டை காமிக்கிறாங்க. டிவில யார் லாட்டரி டிக்கெட் ஜெயிச்சிருக்க அந்த தடவை அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவனும் பதட்டத்தோட ரொம்ப பொறுமையா பாத்துக்கிட்டு இருக்கான். யாருக்கு விழுக போகுதுன்னு பார்த்தா இவனுக்கு வந்த நம்பர் தான் லாட்டரியில விழுந்திருக்கு. லாட்டரியில ஜெயிச்ச காசை கிளைம் பண்ணலான்றக்காண்டி தன்னோட கார் எடுத்துட்டு கிளம்ப பார்ப்பான். பட் அவனால கார் எடுக்க முடியாது. பிகாஸ் அவனோட கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போய் அப்படியே மொத்தமா போயிடும். இப்பதான் நமக்கு புரிய வருது அந்த சூனியக்காரி இவனுக்கு செஞ்ச உதவிக்கு இவனோட கண் பார்வை பதிலுக்கு எடுத்துக்கிட்டான்ட்டு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு வேலை பார்க்குற இடத்துல வேலையும் போயிடும், தன்னோட லவ்வருமே அவளை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமான வாழ்க்கையை தான் வெளியிட் பண்ணிட்டு இருக்கா. இப்படி ஒரு நாள் தன்னோட அம்மா கிட்ட நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்ப பாப்பா. ஹீரோயினோட அம்மாவும் அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு உனக்கு வேலை போயிடுச்சுன்றது தெரியும் எனக்கு, நீ நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போவாங்க. ஹீரோயினோட அம்மா என்ன பிளான் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாள் உங்க சேர்த்து வச்ச அந்த சேவிங்ஸையும் வச்சு கொஞ்சம் லோன் வாங்கி இந்த ரெஸ்டாரண்ட் விலைக்கு வாங்கலாம் பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் வச்சிருக்க அந்த பாட்டி ஹீரோயினோட அம்மாக்கு க்ளோஸ்ன்றதுனால அன்னைக்கே டீலிங்லாம் முடிச்சுட்டு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு ரெஸ்டாரண்டே ஒப்படைச்சிடுறாங்க. சோ ஹீரோயினோட அம்மாவும் ரெஸ்டாரண்ட் நல்லபடியா நடத்தி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற ஒரு சமையல்காரர் ஒருத்தர் ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. சரி சார் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் கொடுத்துறாங்க. பட் ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோயினோட அம்மாக்கு நெக்ஸ்ட் டே ஒரு கால் வருது. ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை கூப்பிட்டு பதட்டமா ஒரு புது ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழையறாங்க. ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோயினுக்கு ரெஸ்டாரண்ட் எழுதி கொடுத்துல ஒரு கிழவி, அந்த கிழவி தான் உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்கு. பத்தாவதுக்கு ஒரு நாள் லீவ் கேட்ட அந்த சமையல்காரனுமே இப்போ அந்த கிழவியோட ரெஸ்டாரண்ட்ல தான் சேர்ந்திருப்பான். அந்த கிழவி ரொம்ப திமிரா பேசிட்டு என் இடத்த விட நீங்க கிளம்புறீங்களா நான் போலீஸ் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க வந்து விரட்டி விட்டுறா. பாவம் துரோகத்தால பாதிக்கப்பட்ட நம்ம ஹீரோயின் தன்னோட அம்மா கிட்ட எனக்கு யாருமே வரலாமா அப்படின்ற மாதிரி சோகத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பா அவங்களோட ரெஸ்டாரண்ட்ல. அப்பன்னு பார்த்து ரெஸ்டாரண்டோட கதவை யாரா திறக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோயின் யார் அப்படின்ற மாதிரி எட்டி பாப்பா. உள்ள யாரும் வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் திரும்பி பாப்பா. பார்த்து அந்த சூனியக்காரி உள்ள வந்து நிப்பா. மேடம் ரெஸ்டாரண்ட் டைம் முடிஞ்சிருச்சு, நாங்க க்ளோஸ் பண்ண போறோம், இப்போ எங்க கிட்ட எந்த ஃபுட்டும் இல்ல, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. பதிலுக்கு நம்ம சூனியக்காரியும் உனக்கு என்னோட உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், நீ இது வேணா கேளு, நான் ஒரு சூனியக்காரி உன்னோட ஆசைகளை நான் நிறைவேற்றி தரேன் அப்படின்ற மாதிரி சூனியக்காரி சொல்லுவா. ஹீரோயின் அவளை பார்த்துட்டு முதல்ல நம்ப மாட்டா. பட் சூனியக்காரி அவளோட வேலைகள்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ப ஆரம்பிப்பா. ஒண்ணுமில்ல நான் செய்யற சாப்பாடை நீ சாப்பிட்டுட்டு உனக்கு என்ன வேணும்ன்றதை நீ வாய் விட சொன்னா போதும் அது நடந்துடும் அப்படின்ற மாதிரி சூனியக்காரி சொல்லுவா. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின் அவ செய்யற சாப்பாடை சாப்பிட்டுட்டு நான் ஒரு ஆள் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வாய் விட்டு சொல்லிடுவா. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த கிழவி அவளோட ரெஸ்டாரண்ட்லயே வச்சு ஒரு மர்மமான ஒரு அவளை சாகடிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோயின் கிட்ட இருந்து பதிலுக்கு சூனியக்காரி என்ன எடுத்தா உங்களுக்குள்ள அடுத்து என்ன நடக்க போறது தான் சீரிஸோட கதையை. சீரிஸோட பேர் தி விச் டைனர். செக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா.